நீதிபதி கர்ணனுக்கு எந்த அலுவலையும் கொடுக்க வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், நீதிபதி கர்ணன் தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு? பத்மபிரியா, இன்றைக்கு நீதிபதி கர்ணனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜே.எஸ். கேகர், பானுமதி ஆகியோர் அடங்கிய அமர்வானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கர்ணன் அவர்களுக்கு எந்தவிதமான நீதிமன்ற அலுவல்களையும் கொடுக்க வேண்டாம் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதோடு கர்ணன் அவர்கள் இதற்கு பிறகு ஏதேனும் தானாகவே முன்வந்து உத்தரவுகளை பிறப்பித்தால் அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை முறையிடலாம். அது குறித்த உத்தரவுகளை நீதிமன்றம் அதற்கு பிறகு பிறப்பிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நீதிபதி கர்ணன் அவர்களை எந்தவிதமான வழக்குகளையும் விசாரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. இதற்கு பிறகு இது போன்ற விஷயங்கள் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருந்தால் அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறும், அவ்வாறு அணுகும் பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் தெரிவித்திருக்கிறது. அதோடு நீதிபதி கர்ணனுக்கு இந்த உத்தரவை உடனடியாக அனுப்புமாறும், அவ்வாறு அனுப்பப்பட்ட பிறகு நீதிபதி கர்ணன் இதில் ஏதேனும் ஆட்சேபம் இருந்தால் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து அதற்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளரை பொறுத்தவரைக்கும் நீதிபதி கர்ணன் அவர்களுக்கு எந்தவிதமான அலுவலகையும் கொடுக்கக்கூடாது, அவருக்கு நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை விசாரிப்பு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. பத்மபிரியா, மனோஜ், இந்த பிரச்சனையோட பின்னணி என்ன? அது உச்சநீதிமன்றத்தை எப்படி எட்டுச்சு? தமிழரசன், அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பித்தது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக சிவில் நீதிபதிகள் நியமனம் வழக்கு வந்தபொழுதுதான். அந்த வழக்கு வந்தபொழுது நீதிபதி கர்ணன் அவர்கள் சிவில் நீதிபதிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நியமிக்கக்கூடாது என்று உத்தரவினை பிறப்பித்து விட்டார். அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷனல் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய அமர்வுக்கு வழக்கை மாற்றியது. அந்த அமர்வு கர்ணனுடைய தீர்ப்புக்கு தடை விதித்தது. உடனடியாக நீதிபதி கர்ணன் அவர்கள் அந்த தடைக்கு இவர் ஒரு தடையை கொடுத்து விட்டார். இதற்கு பிறகு தலைமை நீதிபதி அமர்வு அந்த வழக்கை விசாரித்து அது தடை கொடுத்தது. இவ்வாறு இருந்த பொழுதுதான் நீதிபதி கர்ணன் தானாகவே முன்வந்து பல்வேறு விதமான கருத்துக்களையும், குறிப்பாக தான் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்ற கருத்தை முன்வைத்து சில விஷயங்களை எழுப்புவதாகவும், அது மட்டுமல்லாது தானாகவே முன்வந்து பல்வேறு விதமான உத்தரவுகளை நீதிமன்றத்தினுடைய அனுமதியின்றியோ அல்லது தேவையில்லாத விஷயங்களிலேயோ உத்தரவை போட்டு விடுகிறார். எனவே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அது போன்ற விஷயங்களிலிருந்து அவரை தடை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பல மாதங்களாக நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் வழக்கறிஞர் கே. வேணுகோபால் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிபதி கர்ணன் அவர்களை கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவை தான் இன்று தடை விதிப்பதாக கர்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று உடனடியாகவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. தமிழரசன்.